இயேசப்பா, எங்களை நீதிமான்கள் ஆக்கும்படி எங்களுக்கு சமாதான பலியாக நீர் வந்தீர். எங்களுடைய குற்றங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றும்படி எங்களுக்காக நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தீர். அதனாலே உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறதுப்பா. கொலோசையிலே நாம் பார்க்கிறோம், அவர் தேவனோடு பிதாவோடு இருப்பதை கொலையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார். அதனால தான் இப்போ நம்ம பாடுறோம், இயேசுவே நீர் துதிக்கு நீர் காரணர், நீர் எல்லா துதிக்கு தகுதியானவர் என்று நாம் சொல்வதற்கு காரணம், அவர் பிதாவுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய் மரண பரியந்தம் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக பலியானதினாலே நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை அவர் சுமந்து கொண்டதினாலே நாம் இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்கும்படி வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திறந்து சொல்லுங்கப்பா, என்னை நேசிக்கிற நல்ல ஏசப்பா, எனக்காக ரத்தம் சிந்தின நல்ல ஏசப்பா, இன்னும் என்னை உம் அருகில் இழுத்துக்கொள்ளும். இன்னும் உம்முடைய அருகில் நான் வர வேண்டும் கர்த்தாவே. இன்னும் நான் உம்முடைய அருகில் நான் வர வேண்டும்ப்பா. நான் இன்னும் உங்களை அதிகமாக நேசிக்கணும். இன்னும் அதிகமாக உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவாறு நான் வாழணும்ப்பா. உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுடைய ஒரே ஒரு வாஞ்சை என்னவா இருக்கும் தெரியுங்களா? இயேசுவே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் என்னை மாற்றும், உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லுவோமா? அது மாத்திரம் நம்முடைய ஜெபமாய் இந்த நாளிலே மாறட்டும். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னை உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாற்றும். தாவீதை பார்த்து சொல்லிங்க, இவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், தேவன் எங்களுக்கு குறித்திருக்கிற பாதையிலே மாத்திரம் நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. சின்னவங்க பெரியவங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, வாயை திறந்து இப்ப நம்ம கேட்போம். இயேசுவே, இயேசுவே, என்னை தேவனுக்கு பிரியமானவனாய் என்னை மாற்றும். தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவனாய் என்னை மாற்றும். தேவனுக்கு பிரியமானவனாய் என்னை மாற்றும். தேவனுக்கு பிரியமானவனாய் என்னை மாற்றும். என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும் கர்த்தாவே. தேவனுக்கு உகந்தவனாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் என்னை மாற்றும், என்னை மாற்றும். முடிந்தால் கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தை செய்றவங்க சும்மா கையை தூக்க வேணாங்க. உண்மையா 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 உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவனை பார்த்து சொல்லுவோம், அப்பா என்னை உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாற்றும். திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினே, இன்னும் கீட்டி சேர என் ஆண்டவா அவள் கொண்டீதோ வந்தே. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினே, இன்னும் கீட்டி சேர என் ஆண்டவா அவள் கொண்டீதோ வந்தே. இன்னும் கேட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா
தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொந்தமாக்கி கொள்ளுங்கப்பா. உம்மை வாஞ்சையோடு இந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. என்னை முற்றுமே இந்த உமக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ளும் உம்மை வாஞ்சையோடு இந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே. பாடுபட்ட எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, கேட்ட சேர்த்து கொள்ளுமே. ஜீவன் தந்த இரட்சகா, திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரா நித்திய மகிழ்ச்சி உம்முடைய சமூகத்திலே. உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் சொல்லுங்க, உம்முடைய பாதத்திலே திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷம், உலகம் தர முடியாத சந்தோஷம். ஓ இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே. பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே. ஜீவன் தந்த இரட்சகா, இன்னும் கண்டீராத பேரின் உம்முடைய சமூகத்திலே வாழுவேன். உம்முடைய அன்பை பார்த்து ஆழமும் நீளமும் அங்கே கண்டானந்தீப்பேன். உம்முடைய சமூகத்திலே திரும்ப சொல்லுவோம், இன்னும் கண்டீராத பேரின்பத்தை விண்ணில் பெற. உம்முடைய சமூகத்திலே நான் வந்து சேர்ந்து உம்முடைய அன்பின் ஆழம் அகலம் ஆழம் உயரம் நான் கண்டு சந்தோஷப்படுவேன்ப்பா. கண்டானந்தீப்பேன். என்னை சேர்த்துக் கொள்ளோ. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே. பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே. ஜீவன் தந்த இரட்சகா, ஜீவன் தந்த இரட்சகா. இந்த நாளிலே நம்முடைய ஜெபம், இயேசுவே உம் அருகில் நான் சேர வேண்டும். Closer to you, Lord. உலகத்தை விட்டு பிரிந்து உலகத்தை விட்டு தூரம் வந்து நான் உங்க அருகிலே நான் சேரணும். Away from the world and closer to my Lord. உலகத்தை விட்டு தூரமாயும் என் தேவனிடத்தில் நெருக்கமாயும் நான் மாற வேண்டும்.
இதுதாங்க தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் செய்கிற ஒரு காரியம். என்ன தெரியுங்களா? உலகத்தை விட்டு தூரமாயும் இயேசுவிற்கு அருகாமையிலும் இருக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவன், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவன், தேவனுடைய ஆவியை உடையவன். உலகத்தை விட்டு பிரிந்து, உலகத்தில் இருக்கிற காரியங்களை விட்டு அவன் பிரிந்து அவன் தேவனோடு ஏசப்பாவோடு நெருங்கி இருப்பான். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த வருஷ தொடக்கத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் 19 நாட்களாக இருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் சேர்த்து ஒரு சில நேரங்கள் நம்ம தேவனோடு நெருங்கி நடந்திருக்கலாம், ஒரு சில நேரம் நம்ம தூரம் போயிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் இந்த வருஷத்தில் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட தேவன் இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம் இல்லாம நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஏசப்பா, நீங்க இல்லாம இந்த வர்ற நாட்களில் இனி ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட நீர் இல்லாமல் போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க உங்க உள்ளத்துல நீங்க சொல்றத தேவன் மாத்திரம்தான் அறிவார். நீங்க காது கேட்கும்படி பக்கத்தில் இருக்கிறவங்க காதுகள் கேட்கும்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த நாளில் ஏசப்பாவுடைய பிரசன்னத்தினுடைய தேவை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஏசப்பாவுடைய பிரசன்னம் எனக்கு அத்தியாவசியம் என்று சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க இந்த நாளில் ஒரே ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம். நீர் இல்லாமல் ஒரு நொடியும் இந்த வருடத்தில் நான் செலவழிக்க போவதில்லை. நீர் இல்லாமல் ஒரு நொடி கூட நீங்க இல்லாம நான் செலவழிக்க போறதில்லை. Let everything, every moment, ஒவ்வொரு நொடியும் உம்மால நீங்க இருக்கிறதா, உங்க பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டதா மாறட்டும். என்னுடைய ஜீவனாய், என்னுடைய சுவாச காற்றாய், நான் சுவாசிக்கிற காற்றாய், என்னுடைய மூச்சாய் நீங்க மாறுங்க ஆண்டவரே. என்னைக்காவது நம்ம மூச்சு விட மறந்துருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம சுவாசிக்க மறந்துருக்கிறோமா? மறக்கவே மாட்டோம். ஏன்னா அது நம்மோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கமாய் தேவனோடு நடப்பது மாறட்டும். அவரை ஒரு சுவாசிக்கிற காற்றை போல நாம் சுவாசிக்க வேண்டும். நாம் எப்படி நாம் உயிர் வாழணும்னா நம்ம சுவாசிப்பது எவ்வளோ அவசியமோ அதே போலங்க உண்மையா தேவனுக்கு பிரியமானவனா நான் வாழணும்னா ஏசப்பா என் கூட ஒவ்வொரு நொடியும் இருக்கிறது எவ்வளோ அவசியம்ன்றது இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. அதற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுடைய இருதயத்தில் தேவன் இதை நிச்சயமாக இந்த பாரத்தை வைப்பார். ஏசப்பா இல்லாம ஒரு நொடி இல்லை, ஏசப்பா இல்லாம ஒரு நிமிஷம் இல்லை, ஏசப்பா இல்லாம ஒரு மணி நேரம், ஒரு நாள் இல்லை. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சும்மா பாட வேணாங்க. இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு நிறைய வாலிப பிள்ளைங்க இப்போ சும்மானா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்ல நான் இன்னைக்கு போய் பார்த்தேன். இந்த பாட்டுக்கு கவர் சாங் பண்ணவங்க மொத்தம் 100கணக்கான பேர் இருக்கிறாங்க. இந்த பாட்டை எழுதின அருமையான தாசன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இந்த பாட்டை எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டப்போ அவர் சொன்னார், அவர் முதலாவதாக பரலோக தரிசனத்தை அவர் பார்த்த பின்பு, முதலாவதாக அவர் ஏசப்பாவுடைய அந்த முகத்தை தன்னுடைய தரிசனத்தில் பார்த்த பின்பு
ஏசப்பாவுடைய பிரசன்னம், ஏசப்பா கூட நடக்கிறது எவ்வளோ அவசியன்றதை அவர் உணர்த்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டை எழுதினேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அதை நான் கேட்கும் பொழுது என்னை அறியாமலே என்னுடைய கண்கள் எல்லாம் கலங்கிற்று. ஏசப்பா எவ்வளோ ஒரு முக்கியமானவர் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரு. அவரை குறித்து இன்னைக்கு அநேகர் குறை சொல்லலாம், நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக பேசலாம். ஆனால் அவர் தேவனுடைய தாசனாய் பரலோக தரிசனங்களை பார்த்து, ஏசப்பாவை முகமுகமாக பார்த்து அவரோடு கூட நடந்த ஒரு தேவ மனுஷன். அதனால சும்மா இந்த பாட்டை பாட வேணாங்க, ராகத்துக்காகலாம் பாட வேணாம். ராகத்துக்கு நம்ம பாடணும்னா எத்தனையோ அர்த்தமில்லாத உலக பிரகாரமான பாடல்கள் இருக்கு, அதை நம்ம பாடலாம். ஆனால் இந்த பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா உண்மையாமே மனசுல இருந்து, உள்ளத்துல இருந்து நீங்க சொல்லுங்க. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் நிறைவே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. என்னுடைய உயிரின் மூச்சு நீர் தான்ப்பா, என்னுடைய சுவாச காற்று நீர். நான் ஜீவிக்கிறது உம்மாலே, நான் ஜீவிப்பது உம்மாலே, உமக்காக தான் நான் வாழ்கிறேன், உம்மாலே தான் நான் வாழ்கிறேன். இந்த வார்த்தையை உண்மையுள்ள கிறிஸ்தவங்க மாத்திரம்தான், தேவனுடைய சித்தத்தை செய்யறவங்க மாத்திரம்தான், தேவனுடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏசப்பா, நான் உமக்காக வாழ்கிறேன். லார்ட், ஐ லிவ் ஃபார் யூ. நான் உமக்காக வாழ்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும். நாம் யாவரும் முடிந்தால் கரங்களை உயர்த்தி, இது தேவன் நம்மோடு வாசம் செய்து நம்மோடு உலாவி ராஜாவானவர் தன்னுடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புகிற நேரம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திறந்து நாம் சொல்லுவோம்ப்பா, ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். எனக்கு உம்முடைய பிரசன்னம் தேவை. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய ஜீவன், நீர் தான் என்னுடைய பலன். என்னுடைய ஜீவன் உம்மில் இருக்கிறது, என்னுடைய பலன் உம்மிலே இருக்கிறது. நான் சுவாசிப்பது உம்மாலே, நான் வாழ்வதும் உமக்காக. உண்மையா சொல்றவங்க பொய் சொல்ல வேணாம். இந்த காலை வேளையில மற்றவங்க பார்க்கறாங்கன்னு சொல்ல வேணாம். உண்மையா சொல்லுவாப்பா, உம்முடைய பிரசன்னத்தினாலே தான் நான் வாழ்கிறேன், உம்முடைய அன்பினாலே தான் நான் ஜீவிக்கிறேன், அதற்காக மாத்திரமே நான் இயங்குகிறேன் அப்பா. கரங்களை உயர்த்தி ஓ ஹalleluya ஹalleluya
சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர். பாத்திரரே துதி. Hallelujah. 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 சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. பாத்திர பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா என்று சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து சிறு பிள்ளைகள். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். அவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. தூயரே ஓ தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே இயேசு ஒருவரே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். பாத்திரரே துதி உமக்கே. சர்வ வல்லவர் நீரே. திரும்ப சொல்லுவோம். தூயரே தூயரே சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திர பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். பாத்திரரே உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்மை நேசித்து உம்மை ஆராதித்து உங்க சமூகத்தில் உங்க பிரசன்னத்திற்காக இயங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே நிரப்புவீராக.
உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் கர்த்தர் நிரப்புவீராக. உமக்காக ஏங்கி தவிக்கிறதான ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் நிரப்புவீராக. அப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழிந்தோடுகிறதான அனுபவம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம் யாரும் முழங்கால் படிடுவோமா? நாம் யாரும் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்த்து சொல்வோம், அப்பா, என்னை முழுவதுமாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய சுயம், என்னுடைய பலன், என்னுடைய மாம்சத்தின் பலன், அதில் நான் சார்ந்து கொள்ளாமல் உம்முடைய பலத்தை நான் சார்ந்து கொள்ள, உம்முடைய வழிகளை நான் நம்பியிருக்க, உம்முடைய வார்த்தையை நான் சார்ந்து கொள்ள, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ப எனக்கு இருதயத்தை தாரும். என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம்லாம் உலகத்தின் காரியத்தின் மேல நம்பிக்கை வைக்காம நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனை குறித்து, எங்கள் சேனைகளின் கர்த்தரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். காரணம், எங்களுடைய பலன், எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய ஆறுதல், சமாதானம் எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. உலகத்தின் மனிதர்கள் அவர்களுடைய மேன்மை பாராட்டல் உலகத்தின் காரியங்கள் மேல் இருக்குமானால், குதிரைகளுடைய பலனை நம்பியிருப்பார்களானால், தங்களுடைய பணத்தையும் அந்தஸ்தையும் நம்பியிருப்பார்களானால், உண்மையான தேவனை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகள் தேவனை நம்பியிருப்பார்கள். அவர்களுக்கு ஆதாரம், அவர்களுக்கு பலன், அவர்களுக்கு உதவி செய்கிறவர் அவர் ஒருவரே. இந்த ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருடைய இருதயத்தில் இந்த காலை வேளையில வர வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்கு ஆறுதல் தருகிறவர், பலன் தருகிறவர் நீர் ஒருவர்தான். நான் ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஆறுதல் வரும், எனக்கு ஒரு இடத்துல இருந்து பலன் வரும் என்று சொன்னா அது உங்க சமூகம் தான். இன்னைக்கு அநேகர் உலக பிரகாரமான மனிதனுடைய வார்த்தைகளையும் அவங்களுடைய ஆறுதல் தருகிற காரியங்களையும் தேடி போறவங்க உண்டு. சமாதானம் தருகிற, சந்தோஷம் தருகிற எத்தனையோ பொழுதுபோக்கு காரியங்களை செய்கிறவர்கள் உண்டு. ஆனா எங்களை உங்க சமூகத்துல நீங்க அமர வைத்திருக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல நாங்க காத்திருந்து, உங்க சமூகத்திலிருந்து நாங்க பலன் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தரீங்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்தினால புரிந்து கொள்ள முடியாததும், உலகத்தினால எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாததுமான பெரிய சந்தோஷத்தை நீங்க மாத்திரம்தான் எங்களுக்கு தரீங்க. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நடத்தும். உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நீர் நடத்தும். உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை நடத்தும். பிரசன்னம் தாரும் தேவரே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபீன் சேராபீன் துதி பாடிட,
பரணே நின் பாதம் பணிகிறோ. சேருபின் சேராவின் துதி பாடிடோ. பரணே நின் பாதம் பணிகி. சொல்லுங்க, பிரசன்னம் பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள். இயேசு என்னும் நாமம், இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாருமில்லை. உம்மையல்லாமல் எங்களுக்கு. நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாருமில்லை. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்ததமும் அருள் ஈந்திடுமே. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்ததம் உம்மருள் ஈந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி உம்முடைய நாமத்திலே. இந்த நேரம் நாங்கள் கூடி வந்திருப்பது உம்முடைய நாமத்தினாலே. கூடி வந்தோம். நல்மைப்பர் நல்மைப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. நல்மைப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. உண்மையாய் சொல்லுவோம், ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க உம்மருள் தந்திடும். ஆதி அன்பிலே, ஆதி அன்பு குன்றிடாமல் நீலைக்க பிரசன்னம் தாரும் அப்பா. பிரசன்னம் தாரும் தேவனே, சமூகம், உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும். ஆதி அன்பை விட்டு தூரம் போனாய் என்று உன் பேரில் குறைவுண்டு என்று சொல்லி நீர் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னீங்க, அந்த சபையை பார்த்து பேசுனீங்க. அப்படிப்பட்ட சபையாய் நாங்கள் இருக்காம, ஆதி அன்பில் ஒருவேளை நாங்கள் உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருந்தாலும், இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே உங்களை சபையா ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாய் ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, எங்களை உம்மிடமாய் இழுத்துக்கொள்ளும். நாங்கள் ஆதி அன்பிலே நாங்கள் குன்றினவர்களாய் இல்லாமல் ஆதி அன்பிலே இன்னும் அதிகமானவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அந்த குறைவு, ஆதி அன்பிலே குறைவுபட்டதான அந்த குறைவு எங்க சபையில் இருக்க வேணாம் ஆண்டவரே. எங்க சபையில, எங்க வாழ்க்கையில, எங்க
குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை நாங்க யாராவது உங்க மேல வச்சிருக்கிற ஆதி அன்பில குறைவுபட்டவர்களா இருந்தா, இந்த நாள் எங்களை உன் பக்கமாய் இழுத்துக்கொள்ளும், எங்களை இழுத்துக்கொள்ளும். உம்மை நாங்கள் சார்ந்து வாழ, உம்முடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து கொள்ள, உம்முடைய பலனை மாத்திரம் நம்பி இருக்க. உலக பிரகாரமான மனிதர்களுக்கு மேன்மை பாராட்டல் உலகத்தின் அநேக காரியங்களில் இருந்தாலும், எங்களுடைய மேன்மை பாராட்டல், எங்களுடைய புகழ்ச்சி, எங்களுடைய பெருமை, எங்களுடைய பலன் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. இயேசுவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் பலவீனங்களிலே அவருடைய பலனை குறித்து நாங்கள் பேசுகிறோம். பவுல் சொல்லுகிறார், என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? என்னுடைய பலன் இருக்குமானால் நான் அதை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனால் எனக்குள்ள பலவீனம் இருக்கிறதுனால, அந்த பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்குவதனாலே என்னுடைய பலனை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் என் தேவனுடைய பலனை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த காலை வேளையிலே பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு பேசியிருப்பாரானால் இந்த காரியத்தில் இந்த நாளில் தீர்மானம் பண்ணுவோம். நம் சபையாய் ஒருமனப்பட்டு, கர்த்தாவே, நாங்கள் உம்மிலே அன்பு கூற, உம்மை நேசிக்க, உம்மை பின்தொடர, உம்மை மாத்திரம் பற்றிக்கொள்ள எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு இந்த நேரம் வரைக்கும் உடைய பிரசன்னத்தினாலே நீர் இருந்ததற்காக, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் பேசும் பொழுது எங்களுடைய காதுகள், எங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டிருப்பதாக, எங்களுடைய செவிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதாக, எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளதாய் இருக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், நீரே உயர்ந்திரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.